கருவாடு வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வடை சட்டி எடுத்து வச்சு எண்ணெய், கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை தழை போடுங்க. கருவேப்பிலை தழை பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சின்ன வெங்காயம் 2 வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் அரிஞ்சு 2 இல்ல 4 அரிஞ்சு போடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி வந்து 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போடுங்க. மஞ்சத்தூள் தேவையான அளவு போடுங்க. கறி மசாலா தூளும் காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. தக்காளி பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வணக்கி விடுங்க. அதுக்கப்புறம் குஞ்சு கருவாடை கழுவி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு, அதை எடுத்து நல்லா போட்டு அந்த தக்காளி பேஸ்ட்டோடு நல்லா வந்து கலக்கி விடுங்க. பாதி வந்துட்டு அந்த தக்காளி சாந்துலேயே நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் 2 முட்டை எடுத்துக்குங்க. 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்குங்க. பாருங்கள், முட்டை 2 உடச்சி ஊற்றுங்க. அப்படியே வந்துட்டு நல்லா அப்படியே கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சளிக்கு நல்லா கேட்குங்க. ஏன்னா இந்த கருவாடு வந்து இந்த பனிக்காலத்துக்கு சளிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுட சுட சாப்பாட்டோட இந்த கருவாடு தொக்கை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.